ஹல்லேலூயா. இன்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் யாத்திராகமம் கடைசி வசனம். யாத்திராகமத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? 40 அதிகாரம் இருக்குது. 40வது அதிகாரம் கடைசி 38வது வசனம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகம், இரவில் அக்கினி வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருந்தது. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பாருங்கள், மேகம் அப்படியே ஆசரிப்பு கூடாரத்து மேலே இருக்குமா. மேகம் எழும்புனா ஜனங்களும் எழும்பி பிரயாணப்படுவாங்களாம். மேகம் அப்படியே இருந்தால் ஜனங்கள் அப்படியே என்ன செய்வாங்களாம்? தங்கி இருப்பாங்களாம். இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? பார்த்துருக்கீங்களா? இது எதை பற்றி சொல்லிது இந்த வசனம்? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கேருந்து போகிறாங்க? எங்கேருந்து எங்கே போகிறாங்க? எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறாங்க. அப்போது ஆண்டவர் அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிறாரு. அதான் யாத்திரை. யாத்திரைனா ட்ராவல், அவங்க பண்ணுகிற பயணம். அந்த பயணத்தில் கர்த்தர் எப்படி அவங்கள நடத்தினாருங்க அந்த யாத்திராங்கும்போது அதனுடைய கடைசி பகுதியை தான் நம்ம பார்ப்போம். அவங்க போன காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கு? எல்லாரும் காணத்தக்க விதத்தில் எல்லாரும் பார்க்க, பெரியோரும் பார்த்தாங்களாம், சிறியோரும் பார்த்தாங்களாம். எல்லாரும் பிரமதஸ்தர்களும் என்ன செய்தாங்க? பார்க்காங்க. ஒரு அழகான மேகம் என்ன செய்து போய்கிட்டே இருக்கு. இரவு வந்தால் அழகான ஒரு அக்கினி போய்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்மளுக்கும் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க, இது வெயில் அடிக்குமா? எல்லா வெயிலையும் அந்த மேகம் என்ன செய்கிறோம்? மூடிக்கணும். அதனால தான் அவங்க டயர்டு இல்லாமல் அப்படி போய்கிட்டே இருக்காங்க. நைட்டு லைட்டு போட்டால் வனாந்திரத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்கள் மட்டுமே எத்தனை லட்சம் பேர் போனாங்களாம்? 6 லட்சம் பேர் போனாங்களாம். கூட்டத்தை பார்த்தா 25-30 லட்சம் பேர் போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இழுக்கணும்னா எவ்வளோ ஆகும்? இப்போ நம்மலாம் காட்டில் வனாந்திரத்தில் போய் மோட்டர் வச்சுருப்போம். அங்கே நம்மளுக்கு கரண்ட்டு இருக்காது. அப்புறம் என்ன மோட்டர் தான் வைப்போம்? ஆயில் மோட்டர் வச்சுருப்போம். அதுக்கு நிறைய ஆயில், பெட்ரோல் வாங்கி வாங்கி என்ன செய்யணும்? நம்ம டீசல் வாங்கி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நிறைய செலவாகும். அப்படி தான். அப்போ அந்த வனாந்தரத்தில் போய் கரண்ட்டும் இழுத்துக்கிட்டே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனால் ஆண்டவர் வானத்திலேருந்து அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவருடைய பிரசன்னத்தை காட்டுது. நம்ம இப்படி நினச்சி அப்பான்னு நினைக்கும். இன்றைக்கி உங்கள் மேலேயும் என் மேலேயும் இப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் இரவும் பகலும் நம்ம கூட தான் என்ன செய்து இருக்குது. மோர் தேன் தட், அழிந்து போகிற மோசையின் ஊழியத்துக்கே இவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். எல்லாரும் பார்க்கத்தக்க அளவில் தேவ பிரசன்னம் இருந்தால், இன்றைக்கி நம்ம ஜீவனோடு இருக்கிற புது உடன்படிக்கையில் இருக்க நம்ம மேலே இருக்க தேவ பிரசன்னம் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் நம்முடைய எல்லா பயணத்திலையும் கர்த்தருடைய பிரசன்னம் பிரத்யட்சமாய் விளங்கும். பிரத்யட்சமாயினா மறைஞ்சு இருக்க மாதிரி இல்லை. தேவ பிரசன்னங்கிறத எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? பார்ப்பாங்களாம். இன்றைக்கி நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் நம்ம இப்படி பார்க்க முடியுதா? இன்றைக்கி அதை மாதிரி ஒரு பிரசன்னம் இருக்கா? கிறிஸ்தவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு என்னப்பா, அவங்க வாழ்க்கையை பாரு, அவங்க கையிட்டு செய்கிற எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அவனுக்கு நோய் இல்லை, நொடி இல்லை, அவன் நல்லா இருக்காங்க, செழிப்பாக இருக்காங்க, சிறப்பாக இருக்காங்க, அவங்க பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு நமக்கு ஒரு மூடை விளைஞ்சா அவங்களுக்கு 100 மூடை 1000 மூடை விளையுதே, இது என்னதான் இருக்கே, என்னதான் இருக்குமோ அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவில் தான் கர்த்தர் உங்களை என்ன செஞ்சுருக்காரு? வைத்திருக்கிறார். இன்றைக்கி நமக்கு நாம் யார் என்று மறந்து போனோம். அநேக நேரம் இருக்குது. அவருடைய பிரசனம் வியாபித்து எத்தனையோ மடங்கு என்ன செய்யுது? நம்ம கூட தான் இருக்குது. கடல் மாதிரி இருக்குது. இன்றைக்கி நமக்கு அந்த பிரசன்னத்தை என்ன செய்ய முடியலை? உணர முடியாததுனால தான் நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கோம்? முறுமுறுத்துக்கிட்டு இருக்கோம், குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது? இவர் தான், அவங்க தான், அவா தான், இவா தான்,
அந்த பெரிய அதிகாரி தான், இந்த அமைச்சர் தான், அவங்க நினச்சிருந்தா இந்த காரியம் நடந்திருக்கலாம். எங்கள் மாமா நினச்சிருந்தா இதை எனக்கு கொடுத்துருந்துருக்கலாம். எங்கள் அப்பா நினச்சிருந்தா அதை செஞ்சுருந்துருக்கலாம். எங்கள் அண்ணே விட்டு கொடுத்தா போயிருந்திருக்கலாம். கொஞ்ச நாளுக்கு முந்தி ஒரு பணக்கார மனுஷன், அவங்க வீட்டில் 4-5 பையங்க, அவர் இறந்து போனார். அது என்னன்னு கேட்டால் அந்த அவங்களுடைய சொத்து பிரச்சனை. இவருக்கு ஏதோ பொம்பளை பிள்ளைகள், அதனால் அவங்க ஏதோ ஒரு அண்ணே உனக்கு பொம்பளை பிள்ளைகள் தானே இருக்குன்னு சொல்லி இவருடைய சொத்தில் ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டார். அதுபோக அவங்களுக்கு எவ்வளவோ சொத்துக்கள் இருக்குது. இருந்த போதிலும் அது அந்த சகோதரனால் என்ன செய்ய முடியலை, தாங்க முடியலை. எத்தனையோ இருக்குங்கிறத நினைக்காம இது இல்லை 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 நினச்சி வேதனையோடு எவ்வளவோ கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்த போதிலும் அதை அனுபவிக்க முடியாமல் அப்படியே மறித்தே போனார். அந்த வருத்தத்தில் கேட்கும்போது கஷ்டமாக இருந்தது. நாமும் நிறைய நேரம் அப்படி தான் என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட இருக்கதை விட்டுட்டு இல்லாத ஒன்றுக்காக நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. நம்ம நினைக்க ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும், வீட்டை கொடுத்தா வீடு நிறையா, அதை வச்சா எப்படி இருக்கும், இதை வச்சா எப்படி இருக்கும், இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தந்ததில் ஒரு நாளும் திருப்திப்பட்டு அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு இன்னைக்கு குடிசையில் தான் இருக்கலாம். ஆண்டவர் இந்த குடிசையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம ஆடையை உடுத்தோம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். ஆண்டவரே எனக்கு இந்த ஆடையை தந்தீரே உமக்கு நன்றி அப்பா. அநேகருக்கு ஆடையே இல்லை. சிலர் பார்த்தா ஆமாம் எனக்கு இந்த சாரி தானே இருக்குது, அவங்கள மாதிரி அது எனக்கு வாங்க முடியலையே, முறுமுறுமுறுமுறுமுட்டே நம்ம ட்ரெஸ்ஸை உடுத்தது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு துணியை உடுத்தும் போது கூட இந்த ஆடை எனக்கு தந்தீரே எனக்கு நன்றி ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை எனக்கு தந்தீரே நன்றி அப்பா. இப்படி நம்ம உணர பேச பேச அதை நினைக்கத்தான் தேவ பிரசன்னத்தை நம்ம ஒவ்வொரு இன்ச்சாக என்ன செய்ய முடியும், உணர முடியும். இன்றைக்கி நம்ம தேவ பிரசன்னத்தை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தான் ரொம்ப பெரிய ஆள். இன்றைக்கி பிரத்யட்சமாக இன்றைக்கி மற்றவங்களாம் காணக்கூடிய அளவில் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. மறைச்சி வச்சாலும் மறைக்க முடியாது. அன்னைக்கு மோசையை ஒழித்து தான் வச்சு பார்த்தாங்க. குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஒழிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒழித்து வைக்க முடியவில்லை. வயிற்றில் பிள்ளை உருவாகுது, ஏதோ தப்பாக ஏதோ உருவாயிட்டுன்னு வச்சுக்கிடுங்களேன். அவங்க மறைச்சி ட்ரை பண்ணுதாங்க. குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறம் என்ன செய்ய முடியாது, ஏமாற்ற முடியாது. எப்படியோ அந்த பிள்ளை வெளிப்பட்டே தீரும். இது போல தான் தேவ பிரசன்னத்தை நீங்களும் நானும் மறைச்சி வைக்கலான்னு நினச்சா கூட என்ன செய்ய முடியாது, மறைத்து வைக்க முடியாது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு அப்படி வெளிப்பட்டுருக்கு? அப்படி வெளிப்பட்டுச்சுன்னா நம்மளை சுற்றி நிறைய என்ன செஞ்சுருக்கணும், கிறிஸ்துவை நம்ம கிறிஸ்து எதை தான் உருவாக்க முடியும், கிறிஸ்துவை தான் நம்ம உருவாக்க முடியும். நம்ம முறுமுறுப்பை உருவாக்க முடியாது, குறைகளை உருவாக்க முடியாது, இல்லாமையை உருவாக்க முடியாது, இயலாமையை உருவாக்க முடியாது. நல்ல கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கார். நமக்கு பேரே கிறிஸ்தவங்கன்னா அவங்க தான்ப்பா கிறிஸ்து, அவங்க தான் இயேசு. அப்படி தான் நம்மளுக்கு உலகம் நம்மளுக்கு பேர் வச்சுருக்கு. நம்ம வைக்கலை, உலகம் நம்மளுக்கு பேர் அவன் தான் கிறிஸ்து அப்படின்னு வச்சுருக்கு. இன்றைக்கி நம்ம அந்த பேருக்காகவாது என்ன செய்யணும், நான் அதை மாதிரி வாழுதனா, என் வாழ்க்கை இன்னைக்கு எந்த மாதிரி இருக்குது. நம்ம வீணா தூக்கத்திலையும் வாழ்க்கையை சிலர் தூங்கியே கழிக்க வேண்டியது, சிலர் சாப்பிட்டே கழிக்க வேண்டியது. சும்மா அப்படின்னு சொல்லி சும்மாவே நம்ம என்ன செஞ்சுருந்தோம், கழிச்சிருந்தோம். நோக்கம் இல்லாமல் நம்ம அங்கேயும் இங்கேயுமா தெரிஞ்சு நான் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த வேலை இல்லாட்டாலும் நல்ல வேலைகள் உங்களுக்கு உண்டு. யாரையும் சும்மா நிற்க சொல்லி ஆண்டவர் சொல்லலை. ஒரு வழி அடைச்சா 10 வழி திறந்துருக்கு. அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவரை பற்றி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்துருலுங்கப்பா. அன்னைக்கு அந்த ஆகார் போய் அழுதுகிட்டு இருந்தா, துறவு எங்கே இருந்துச்சு, அங்கே தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் கண்களை திறக்கும் போது அந்த துறவை பார்த்தா. இன்றைக்கும் அந்த தண்ணி அதை என்ன செஞ்சிட்ருக்கு, முஸ்லீம்கள் அதை இன்றைக்கும் போய் பார்க்காங்க. தண்ணி என்ன செய்தான், நான் ஒரு ஐயாட்ட கேட்டேன், இன்னும் தண்ணி என்ன செய்யலாமா, வந்துக்கிட்டே இருக்கு. அன்றைக்கி ஆண்டவர் தந்த துறவு இன்றைக்கி போய்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு துறவு இல்லை, நம்ம வாழ்க்கையில் நிறையா இருக்குது. அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் இருதயத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்படும், ஜீவ ஊற்று புறப்படும்.
அது புறப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லோரும் விசுவாசிக்கலையா? இல்லை யாரெல்லாம் இயேசு விசுவாசத்துங்க வந்திருக்கோம்? எல்லாரும் அதுதான் வந்திருக்கோம் அன்றைக்கி. அப்போ அந்த நம்ம அது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க பார்ப்போம். அந்த ஜீவ ஊற்று நம்ம உள்ளத்துலேருந்து போய்கிட்டே இருக்கா? எப்படி இந்த நேரத்தில் பாயுதா? பாய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. பேரின்ப நதிகள் உள்ளே பாய்ந்து செல்லுதுங்க, பேரோசை சத்தத்தோடு மொண்டு கொள்ளுங்க. பேரின்ப நதிகள் உள்ளே பாய்ந்து செல்லுதுங்க, பேரோசை சத்தத்தோடு மொண்டு கொள்ளுங்க. நீதிமான் வீட்டுக்குள்ளேங்க என்றும் கெம்பீர சத்தம் உண்டுங்க. நீதிமான் வீட்டுக்குள்ளேங்க என்றும் கெம்பீர சத்தம் உண்டுங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்திலே நிச்சயம் தீருங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்திலே நிச்சயம் தீருங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. பேரின்ப நதி நம்ம வீட்டுக்குள்ளே பாய்ந்து போகுது. பேரின்ப நதி நம்ம இருதயத்துக்குள்ளே பாய்ந்து போகுது. வசனத்தில் பார்க்கும் 46ஆம் சங்கீதம், ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். இப்போது அந்த ஒரு நதி என்ன செய்யுமா? சந்தோஷிப்பிக்குமா. அந்த சந்தோஷ நதி தேவன் வாசம் பண்ணும் இடம் எது? நாம் தான். நம்ம தான் தேவனது ஆலயம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம். நம்ம தான் ஆசரிப்பு கூடாரம். நம்ம மேலே தான் மகிமை இருக்குது. அந்த மகிமை நிரப்பிச்சான் மோசே என்ன செய்ய முடியலையா? அந்த ரூம்குள்ளே நின்று ஊழியம் செய்யக்கூட முடியலை. புகைக்காடாக இருக்குது, உள்ளே நுழைய முடியுமா? அந்த மாதிரி இருந்தது. அவங்களுக்கு கண்கள் பிரத்யட்சமாக எல்லாருடைய கண்களும் காணத்தக்க இருந்தது. இன்றைக்கும் அதே பிரச்சனை நம்ம கூட இருக்குது. அன்றைக்கி அந்த சத்தத்தை ஆண்டவருக்கு கேட்டுச்சு, கூட இருக்கவங்களுக்கு சத்தம் கேட்கலை. அன்றைக்கி அந்த பவுலாகுதான், அந்த நேரம் அவனுக்கு மட்டும்தான் அந்த காட்சி தெரியுது, சத்தம் கேட்க, மற்றவங்களுக்கு தெரியலை. அதான் ஆண்டவருடைய கண்கள். அது எம்மாவு சீஷர்களுக்கு இயேசு கூட வர்றது தெரியலை. இன்றைக்கி நம்ம கூட அவர் இருக்கார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறங்க ஆண்டவரே. இன்னைக்கு பார்க்குறது தான் தேவ பிரசன்னம் நம்ம கூட இருக்கத நம்மளும் உணரணும். நம்ம கூட இருக்கவங்களும் அதை என்ன செய்யணும்? தெளிவாக காண வேண்டும். தேவ பிரசன்னா தேவன் நம்ம கூட இருக்குது. அவர் சொல்ல, அவருக்கு பேர் என்ன பேர்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். நம்ம கூட இருக்கார், என் கூட இருக்கார். அது யார்? சர்வ வல்லவர், சர்வ ஞானி. அவருக்கு சுகமெல்லாம் ஆரோக்கியமெல்லாம் நிறைந்த தேவன். எல்லா கிருபைகளையும் தனக்குள்ள 100க்கு 100 அடக்கி வைத்திருக்கிற தேவன். அவர் யாருக்கு வச்சுருக்காரு? கையை விரிவாய் திறக்காரு. உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். வானம் நான் என்ன செய்யிருக்கேன்? திறந்த வாசலை உனக்கு வச்சுருக்கிறேன். வானத்தை என்ன செஞ்சுருக்கேன்? திறந்து வச்சுருக்கேன். எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு தான். நீ அதை புரிஞ்சு எடுத்துக்கோ. அதாவது நம்மளுக்கு இருதயத்தில் யோசனை எப்படி இருக்குமா? ஆழமான ஜலம் போல இருக்கும். புத்திமானும் அதை முண்டு எடுப்பான். அந்த நேரம் தான் இந்த நேரம். நீங்கள் சும்மா செய்தியை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காம, ஆண்டவரே இந்த கிருபையை எனக்கும் தாங்க ஆண்டவரே. நான் நிறைய நேரம் எந்த சத்தியெல்லாம் தெரிஞ்ச சத்தியம்தான், புது சத்தியம் இல்லை. ஆனால் என்ன செஞ்சுருந்தோம்? அடிக்கடி மறந்து போயிருந்தோம், கண்களுக்கு குருடாக்கி இருந்தோம். இன்றைக்கி நம்ம முன்னால் எது தான் இருக்குன்னா, நம்ம வீட்டில் விட்டு வந்த பிரச்சனை இல்லாமல் யாருமே இல்லை. ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம பெருசாக்கிக்கிட்டே இல்லாமல் இந்த பிரச்சனை மாதிரி ஃபீல் பண்ணுது. ஆண்டவரே இந்த ஆள் என்னை பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருது. அவர் அந்த 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 நபரையும் அந்த வார்த்தைகளையும் உங்கள் கையில் தாரேன், நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிடுங்க. நம்ம அதை அப்படி பேருமா இப்படி பேருமா, என்னை இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லி நம்ம ஈகோவில் இதெல்லாமோ நினைக்கும்.
வெளியே சொல்லாட்டா கூட அது தேவையே இல்லை. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அந்த தூதனே, பிரதான தூதனே அப்படி தான் சொல்லுதான் பிசாசை குறித்து. தர்க்கம் பண்ணலை. நம்ம தர்க்கம் பண்ணதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு முதல்ல நேரமும் கிடையாது. நம்மளை நிறைய பேர் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு, ஆண்டவர் இந்த பிரச்சனை என்னை தூங்க விட மாட்டேங்குது, நாளைக்கு தானே எப்படி சமாளிப்பேன்னு எனக்கு தெரியலை, இந்த கடன் இவ்வளவு ஆகிப்போச்சு, வாங்கியிருக்கக்கூடாது, வாங்கிட்டேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு துன்பப்படுத்துது, எனக்கு உதவி புரியுங்க. தூரத்தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு தெரிந்த மொழியில் முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி துதிக்க ஆரம்பிங்க. அற்புதம் எங்கே நடக்கும் ஏது நடக்கும்னு தெரியாது. தேவன் விரும்புகிற ஒன்று தான். அந்த மரியாள் என்ன பண்ணாலாம், தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை என்ன செஞ்சுருக்காரு தெரிந்து கொண்டார். அதெல்லாம் அந்த ஒன்றை மட்டும் அவள் எடுத்துக்கிட்டா. அந்த மார்த்தாள் என்ன பண்ணா, அவளும் நல்ல காரியம்தான் செஞ்சா. ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தா இயேசுவுக்கு வகை வகையான சாப்பாட்டை தான் உருவாக்கி கொடுத்தா. அவன் மனம் எப்படி இருந்தது, தங்கச்சி மேலே புழுங்கி போய் இருந்துச்சு. நமக்கு ஆண்டவர்கிட்டே போய் உங்களுக்கு கவை இல்லையான்ட்டா, கவலை இல்லையா ஆண்டவரே, நான் ஒருத்தி அடுப்புக்குள்ளே வெந்து நான் நொந்து நூலாகி போயிருக்கேனே, இவள் சும்மா உட்காந்துக்கிட்டு இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லி அவளுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஆண்டவர் யாரை தான் மெச்சிக்கிட்டாரு, யாரை தான் மெச்சிக்கிட்டாரு, வசனத்தை கேட்ட, தேவ பிரசன்னத்தை விரும்பின அந்த மரியாதை தான் ஆண்டவர் மெச்சிக்கிட்டார். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குதான். அதுக்காக நீங்கள் வேலைக்கு செய்ய வேண்டாம், வேலையை பார்க்க வேண்டான்னு சொல்லலை. நானே வேலை பார்க்க தான் செய்தேன், சொல்லலை. எதை பார்த்தாலும் சரி நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கணும். மோசேட்ட ஆண்டவர் சார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எதில் பார்க்கும், யாத்திராகமும் 33 அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தரும். இன்றைக்கி அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம எல்லாரும் வரணும். தேவ பிரசன்னம் இருந்தால் முதல்ல நம்மளுக்கு கிடைக்க ஈவு என்னென்னா அந்த இளைப்பாறுதல். சிலரெல்லாம் பார்த்தோன்னா அப்படி லேசாக ஒரு வார்த்தையை விட்டால் போதும், கேட்டுட்டிங்களே அவன் அப்படி செஞ்சான், இவன் இப்படி தான், இதை மட்டும் சொல்லிடுதேன், இதை மட்டும் செய்தேன். ஒரு மாதத்துக்கு முந்தி என்னை ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு அன்றைக்கி நேரம் ஆகிட்டு, சாயங்காலம் எனக்கு ஒரு ப்ரோக்ராம், எனக்கு அது முடியவே 6 மணி ஆகிட்டு. இவங்க வீட்டுக்கு ஒரு 7 மணிக்கிட்ட போயிருப்போம். ஒரு 10-11 மணி வரைக்கும் நான் வீட்டுக்கு திரும்பணும். அவங்களுக்கு அந்தலெல்லாம் அக்கறை இல்லை. அவங்க காரியங்களை சொன்னதே சொல்லுதாங்க. 2-4-5 பேர் இருக்காங்க. அந்த அவங்களுடைய வேதனை கொப்பளிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொன்ன என்ன, மற்றவங்களை பற்றி, இவங்க அவங்கள பற்றி, அவங்க இவங்கள பற்றி, இவங்க அவங்கள பற்றி. அது 10-15 வருஷ காரியங்கள் ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. அதை அப்படி கொட்டிக்கிட்டே இருக்காங்க, கொப்பளிச்சுக்கிட்டே இருக்காங்க. உள்ளத்தில் என்னது இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, மன்னிக்க சுபாவம் இல்லை. அந்த நேரம் என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியலை. அவங்களுக்கு ஆறுதலுக்காக நான் ஆமான்னு கேட்டுட்டு பிறகு ஆண்டவருடைய இளைப்பாறுதலை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். வீட்டுக்கு வர 12 மணிக்கு மேலே ஆயிட்டு. எதுக்கு சொல்ல வாரேன்னா, இப்படி தான் நிறைய பேர் நம்ம இருக்கோம். அவங்களாம் நல்லா கொழுன்னு இருக்கவங்க, வயதானவங்க நல்லா மெலிஞ்சி போனாங்க. அந்த அவ்வளோ வயசானாலும் இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவதுன்னு என்ன செய்யலை தெரியலை. எல்லாம் நம்ம இன்றைக்கி எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி நம்ம கையாளுதோம், எப்படி நம்ம மன்னிக்கணும், மற்றவங்களை என்ன செய்யணும், மன்னிச்சுட்டு அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என் முகத்தை என்ன செய்ய மாட்டார். யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் இருக்குது. சரி, உண்மையிலே எனக்கு இது பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை என்ன செய்யும், தீரும், என் தேவன் தீர்த்து தருவார். ஆண்டவர் எனக்கு தாங்கொண்ணாதான் இருக்குது, நான் இந்த காரியத்தில் தவறு செய்யலை, ஆனால் இப்படி செய்யுதாங்கப்பா, எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது, வேதனை வரும், புலம்பல் வரும். அப்படி புலம்புனா கூட என்னை புலம்புனதை என்ன செய்யுங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க, இந்த பிரச்சனையை உங்கள் கையில் தாரேன், இந்த நபரை உங்கள் கையில் தாரேன், இவங்ககிட்ட எப்படி நான் நடக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்க. இப்படி நம்ம சொல்லி சொல்லி பாருங்களேன், கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், எப்படி நடத்துவார்னு தெரியாது, நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வித்தியாசமாக இருக்கும். உங்களை ஒரு மாதிரி நடத்துவார், என்ன ஒரு மாதிரி நடத்துவார், நடத்துவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். எப்போ நடத்துவார்? டில் அவர் டெத். மரண பரியந்தம் நடத்துவார். எப்படி நடத்துவார்னு தெரியாது. அவர் நடத்தினா சோடையாக இருக்காது. நல்லா தான் என்ன செய்வார்? நடத்துவார். 4 பேர் சுற்றமும் உற்றமும் உன்னை புகழ கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லார காட்டிலும் சகல ஜாதிகளை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாகத்தான் இருப்பாய். இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நம்ம நாடு எப்படியோ போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொருளாதாரம் எப்படியோ போய்கிட்டு இருக்கு. யார் தான் ஆண்டான்னு, யார் தான் நம்மளுக்கு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூச்சக்கரத்தில் ஆளுதது யார்? கர்த்தர். நம்ம ஒரு சின்ன இந்தியான்னு ஒரு நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் இதை மாதிரி உலகங்களை படைத்த தேவன். நமக்கு வெளிப்பட்டது கொஞ்சம்தான். எத்தனையோ 2ஆம் வானம் வரைக்கும் போனேன், 3ஆம் வானம் வரைக்கும் போனேன்னு சொல்லுதான். எத்தனையோ வானங்கள் இருக்குது, பூமி இருக்குது, பாதாள லோகம் இருக்குது, இன்னும் எத்தனையோ கிரகங்கள் இருக்குது. பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தேன்னு கொடுத்துருக்கார். இனி யார் யாரெல்லாம் இருக்காங்க தெரியாது. பெரிய கர்த்தர் அவருடைய, நம்ம கண்டுபிடிச்சது இவ்வளவுதான். சரியா? அப்போ அவ்வளோ பெரிய தேவன் அவர் தான் ஆளுகை செய்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். அறையாதே அமைதலாயிருந்தா அமைதியாயிரும். அதில் அந்த ஆண்டவர் நம்ம பைக்கத்தில் இருக்கதை நம்ம என்ன செய்யணும்? இருக்காத உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ பிரசன் நம்ம கூட தான் என்ன செய்யுது? இருக்குது. அப்போ அவர் ஆளுகை செஞ்சால் வேற யாரும் நம்மளை ஆளுகை செய்து ஒடுக்க முடியுமா? ஒன்றுமே செய்ய. யார் ஆண்டாலும் தானியேலின் காரியம் ஜெயமாகவே இருந்துச்சு. நேபுகாத் நேச்சார் வந்தார், கோரேஸ் வந்தார், யார் பெல்ஷாத் சார் வந்தார். யார் வந்தாலும் யார் தான் ஆளுகை தான் நடந்தது. தானியேலின் காரியம் டிஎம்கே வருது, ஏடிஎம்கே வருது, பிஜேபி வருது, காங்கிரஸ் வருது, எதெல்லாமோ வருது. ஆனால் நம்ம காரியம் எப்படி தான் இருக்கும்? ஜெயமாகத்தான் இருக்கும். இப்படி நம்ம நினச்சிட்டோன்னா ஆட்சியை பற்றி குறை சொல்ல மாட்டோம். ஆட்சியாளர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கரத்தில் நீர்க்கால்களைப் போல இருக்குது. அவர் தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். அந்த அதிகாரம் நம்ம கையில் இருக்குது. அதனால் நம்ம கையில் தான் அங்கே கீ இருக்குது, எல்லாமே இருக்குது. முத்திரை மோதிரம் எல்லாமே நம்ம கையில் தான் முத்திரையெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால தான் ஆளுவோம் தேசத்தைன்னு பாட்டு பாடினாங்க. கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு நான் தருவேன், கண் பார்க்கும் பூமியை நான் உனக்கு தருவேன். இவ்வளோ பெரிய தேவன் நமக்கு இருக்கார். இதெல்லாம் எப்படின்னா வேதத்தை வாசிக்க 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 அவர் நம்ம கூட என்ன செய்ய ஆரம்பிப்பார்? பேசுவார். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லு, இந்த நாள் வெற்றியின் நாள், இந்த நாள் எனக்கு ஜெயத்தின் நாள், இந்த நாள் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என் கூட தான் என்ன செய்தார்? இருக்கார். என்னை சுற்றி இருக்கார், எனக்கு மேலே இருக்கார், கீழே இருக்கார், எனக்கு உள்ளே இருக்கார். சொல்லிக்கிட்டே இருப்போம். என் மேலேயும் கீழேயும் இயேசு, என் சுற்றிலும் முற்றிலும் இயேசு, என் வலது இடப்புறம் இயேசு, என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு, நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் என்னை நடத்துவாரே, நான் அவரின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் என்னை நடத்துவாரே. சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப பிரச்சனை உங்களுக்கு பேச தெரியலையா? ஆபத்து காலமாக இருக்குது. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம், மாட்டிக்கிட்டோம், கால் மாட்டிக்கிட்டு. அப்போ என்ன செய்வோம்? பக்கத்தில் போகிறவங்கள பார்த்து வளவளன்னு பேச மாட்டோம். தெரிஞ்சவங்க போனால் அவங்கள எப்படி கூப்பிடுவோம்? அவங்க பேரை சொல்லி அப்படி தானே கூப்பிடுவோம். ஹெப்சி அப்படின்னா ஹெப்சி அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? கூப்பிடுவோம். இது போல தான் அவர் சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டா கூட அவரை நோக்கி கூப்பிடுங்க. மாட்ட விடமாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார்,
காக்கும் தேவன் உறங்க மாட்டார், கால்கள் தள்ளாட விட மாட்டார். காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்ணலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே. விடமாட்டார், கால்கள் தள்ளாட விடமாட்டார். அப்படியே தள்ளி போனால் கூட இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் மந்திரவாதம், பில்லி சூனியம், எனக்கு அவன் அதை செஞ்சிட்டான், இதை பண்ணிட்டான், நிறைய கதைகள், நெகட்டிவான கதைகள் இருக்குது. அப்படிப்பட்டவங்களாம் அதை பெருசாக நினைக்காதங்க. அதை உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற, என்னில் இருக்கிற, எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். பெரியவருக்கு முன்பாக அந்த பிசாசு நடுங்கி போவான். அவன் என்ன செய்வானா, பொய்யான காரியத்தை சொல்லி என்னையும் உங்களையும் அவன் சொல்லுத வார்த்தைகளை கவனிக்க பண்ணுவான். அங்கே உள்ள ஒன்றுறாது, சோளக்காட்டு பொம்மை மாதிரி உயிர் கிடையாது. சும்மா ஏதோ ஒரு குச்சியை வச்சு ஒரு சட்டையை வெள்ளையாக போட்டு வச்சா அது போயிரும்னு வச்சுருப்போம். இது போல தான் அவனுடைய திட்டங்கள் எல்லாம். நம்ம அது அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கோம். தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறத புரிந்து கொண்டோமே ஆனால் அதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? அற்பமாக இருக்கும். ஓடிப்போ பிசாசே, எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான தீர்க்க தரிசனம், இந்த குறி சொல்லுதல் எதுவும் இல்லை. எண்ணாகமம் 23 அதிகாரம் 23 வசனத்தில் நம்ம பார்ப்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லவே இல்லை. இதை நம்ம சொல்லுவோம். அவன் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் யார்? நான் ராஜாதி ராஜா விட்டு செல்ல பிள்ளை, என்னை அவர் அறிந்திருக்கிறார், எனக்கு எந்த தீங்கும் வராது. வாயை திறந்து சொல்லணும். உபாகமம் 2 அதிகாரம் 7 வசனம் கொஞ்சம் வாசிங்க. உனக்கு ஒன்றும் குறைவு படவில்லை என்று சொல். வாயை திறந்து இன்றைக்கி நம்ம எதோ சொல்லிக்கிட்டே இருக்கோம். கர்த்தர் எனக்கு நல்லவர், எனக்கு போதுமானவர், என்னை நல்லா வச்சுருக்கார், எனக்கு அதை தந்திருக்கார். தந்ததற்காய் நம்ம நன்றி சொல்லும்போது தராததெல்லாம் என்ன செய்வார்? தருவார். எல்லாத்தையும் நமக்கு என்ன செய்வார்? தருவார். இன்றைக்கி கர்த்தர் உங்களை என்ன அப்படி தான் வச்சுருக்கார். நம்ம வெறுமனே நம்ம கடவுளை சாமியை போய் கும்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்லலை. கும்பிடணும். கும்பிடுறத சாமி நம்ம மூலமாக, இயேசு நம்ம மூலமாக என்ன செய்யணும்? இப்படி ஷோ மாதிரி காட்டணும். அதுக்கு தான் இன்றைக்கி உங்களை வச்சுருக்கார். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மளை வச்சுருக்கார். அப்போ அந்த பிரசனத்தை இப்போ கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் இந்த பிரசனம் என்ன செய்யட்டும்? நிரப்பட்டும், நிரப்பட்டும், நிரப்பட்டும். முதல்ல கணுக்கால் அளவு, பிறகு முழங்கால் அளவு, பிறகு இடுப்பளவு, பிறகு நீந்த முடியாத அளவு. அந்த பிரசனத்துக்குள்ள அப்படியே போய்கிட்டே எவ்வளோ நாள் தான் நம்ம காலத்தை இப்படி ஓட்ட போகிறோம்? நான் ஜெபம் பண்ணுதேன், நான் அது பண்ணுதேன், ஆனால் ஜெபம் முடிஞ்சு வந்தோடனே நான் கோவப்படுவேன். தேவ பிரசனம், தேவ சாயல் இருக்கணும். மோசே கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட இருந்துட்டு வந்தானா, முகம்லாம் எப்படி இருந்துச்சான்? இப்படி பிரகாசித்து தான், யாராலையும் பார்க்க முடியலையாம். துணியை போட்டுக்கிட்டு தான் பேசக்கூடிய லெவலில் இருந்தாங்களாம். அவங்களும் அதே லெவலில் இருந்தால் கட்டாயமாக அந்த முகத்தை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நம்ம கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம சூரிய வெளிச்சத்தை பார்க்க முடியலை, கூசுது. கொஞ்ச நேரத்தில் நம்ம அதில் நம்மளும் அந்த லெவலுக்குள்ளே வர வர கண் கூச்சம் போயிடுது. இது போல தான் அந்த சுற்றி இருக்க ஜனங்கள் அந்த பிரசன்னத்தை உணரலை. அது பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் புதிய காலத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோர் உள்ளத்துலேயும் கர்த்தர் இருக்கார், சிறியோர் உள்ளத்துலேயும் இருக்கார். எங்கேயோ ஆசரிப்பு கூடாரத்தை தேடி தேடி நம்ம அலைய வேண்டாம். நம்ம தான் ஆசரிப்பு கூடாரம், நம்ம தான் ஒரு ஷோ கேஸ். நம்ம பார்த்து தான் எல்லோரும் என்ன செய்யணும்? வரணும். ஆக நம்ம வாயை திறந்து இது ஒன்றும் காசு பணம் இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல்.